ஏழை விவசாயியுடைய அந்த வறுமையை நம்ம பார்த்தோம். ஒரு பணக்கார குடும்பத்துடைய உதவியால் இந்த ஏழை விவசாயி அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காரு. இனி இவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்ச்சியாக எல்லாரும் பாருங்கள். கவிதா, நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கவிதா, இதுதான் அவங்க வீடு நினைக்கிறேன். இன்னும் அவங்கள ஆளை காணோம். அவங்க வந்தவுடனே நம்ம என்னென்னு பேசிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க மாமா, அவங்க சொல்லி டைம் 9 ஆச்சு மாமா. ஆனால் இன்னும் வர காணா. வரவும் நம்ம அவங்கள்ட்ட என்ன வேலைன்னு கேட்டுக்கலாம் மாமா. சரி கவிதா. அஞ்சலி, இது நமக்கு புது வீடு. நீங்க சேட்டை பண்ணாம இருக்கணும். சரியா அஞ்சலி? சரிங்கப்பா. அஞ்சலி அங்க பாத்தியா, அந்த ஓனர் அம்மாவோட பிள்ளைய போல 2 பிள்ளைய வருது பாத்தியா? ஆமாமா. ஹாய் ஆண்டி. ஹாய். நீங்க தான் இவங்களோட குழந்தைங்களா? சரிங்கம்மா, 2 பேரும் அழகா இருக்கீங்க. தேங்க்யூ அங்கிள். 2 பேரும் அப்படியே அழகா இருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. அங்கிள், அஞ்சலி அது யார் அங்கிள்? பாப்பா, அது எங்களோட பாப்பா. பாப்பா, அவங்க பேரு? நாங்க உங்களோட வீட்டுல வேலை பார்க்க வந்திருக்கோம் பாப்பா. இது என்னோட மக பேரு அஞ்சலி. இவங்க பேரு கவிதா. இவங்க தான் என்னோட மனைவி. இவர் பேரு என் பேரு கவின். உங்களோட பேர் என்னடா பாப்பா? என் பேரு அஸ்லி. என் பேரு அப்சானா ஃபாத்திமா. சரி பாப்பா. சரி, நீங்க என்னோட குழந்தைய உங்க கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்குறோம். அஞ்சலி. ஹாய் அஞ்சலி. உங்களோட அப்பா அம்மா தான் எங்களை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. நாங்க இங்க வேலைக்கு இப்ப புதுசா சேர்ந்திருக்கோம். இவங்க என்னோட குழந்தை அஞ்சலி. இவங்க என்னோட மனைவி கவிதா. நீங்க என்னோட மகளை உங்க கூட ஃப்ரெண்டா நீங்க சேர்த்துப்பீங்களா? சேர்த்துப்போம். அஞ்சலி என்னங்கம்மா? நீ தானே ஃப்ரெண்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த. இப்போ உனக்கு 2 பேர் இருக்காங்க. நீ பாட்டு ஜாலியா இருக்கலாம். ஆமாங்கம்மா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. ஐயா அம்மா வராங்களா, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. அஞ்சலி நொஞ்சலி இருக்கிட்டு. ஏண்டி நீ இப்படி கிண்டல் பண்ற? ஆமாடி, ஏன்டி இப்படி பண்ற? சும்மா தானே சொன்னி, இதுக்கெல்லாம் என்னவா? ஏண்டி சும்மா இருந்தாலும் நீ எதுக்கு அப்படி சொல்ற என்னைய? மாமா சொல்லு கவிதா. நம்மள வேலைக்கு வர சொல்லிட்டு இன்னும் அவங்கள யாரும் காணமே. வருவாங்கப்பா. இப்பதானே நம்மள இங்க வர சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தவொடனே நம்மளோட வேலை என்னது, நம்ம எங்க தங்குறது எல்லாம் நம்ம கேட்டுக்கிறலாம். சரிங்க மாமா, கேட்டுட்டு நம்மளோட பொருள்லாம் அங்க வச்சுக்கலாம். நமக்கு தனியா இடம் கொடுப்பாங்களா மாமா? கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கிராமத்துக்காரவங்க நமக்கு தருவாங்களா என்னண்டு அதுவும் சந்தேகமா தான் இருக்குது. தந்தாங்கன்னா சந்தோஷம், தரலன்னா இருக்கிறத வச்சு வாழ கத்துக்குருவோம். அவ்வளவுதான். சரிங்க மாமா, அதுவும் சரிதான். அஞ்சலி சொல்லுங்கம்மா. நமக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நாளையில அம்மா இங்க இருக்க ஸ்கூல்ல உன்னை போய் சேர்த்துக்கிறேன். சரியா? சரிங்கம்மா. கவிதா, அதுதான் நம்மள வேலைக்கு சேர்த்துருக்குங்க சொன்னாங்கல்ல. நீ மறந்துட்டியா? நீ நம்மளோட குழந்தைய அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, மறந்துட்டீங்களா? அப்படியா மாமா? நான் மறந்துட்டேன் மாமா. நம்ம கிராமத்தை விட்டு வரவும் எதுவுமே எனக்கு ஞாபகத்திலேயே இல்லை மாமா. நம்ம கிராமத்தை விட்டு வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். நம்ம பாப்பாவுக்கு நல்ல ஒரு படிப்பு இங்க கிடைக்க போகுது நகரத்துல. சரிங்க மாமா. அஞ்சலி, உனக்கு சந்தோஷம் தானே அஞ்சலி? சந்தோஷப்பா. சரி, வீட்டுக்காரவங்க வரட்டும், நம்ம அவங்கள்ட்ட என்னன்னு பேசுவோம். சரிங்க மாமா. சொல்லு கவிதா. மாமா, அதான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க மாமா. நானும் பார்த்தேன் கவிதா. அவங்க வரட்டும். அவங்க வீட்டுக்கு நம்ம சரியாத்தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க வரட்டும், நம்ம பேசுவோம். சரிங்க மாமா. வாங்க தம்பி. என்ன தம்பி, எப்போ வந்தீங்க? அண்ணே, நாங்க இப்பதானே வந்தோம். உங்களுக்காண்டியானே காத்திருக்கோம் நாங்க. சரிப்பா. சரி வாங்க, இதே நம்ம வீட்டு வாசல். வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. எவ்வளவு நேரம் வெளியே நின்றுருப்பீங்கன்னு தெரியல, உள்ள வாங்க. அண்ணே, சரிங்கண்ணே, உள்ள வர்றோம்ண்ணே. வாங்கப்பா, வாங்க. வரோங்க்கா.
சொல்லு. அஞ்சலி அஞ்சலி நீயும் வாப்பா. சரிங்க ஆண்டி. இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. என்னோட 2 பிள்ளைய இப்ப வருவாங்க, நீ அந்த பிள்ளைகள்ட்ட பேசி பழகிக்க. சரிங்க ஆண்டி. கவிதா கவிதா, இதுதான் எங்களோட கிச்சன். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கட்டும், நான் உனக்கு எங்களோட கிச்சனை உனக்கு நான் காமிக்கிறேன். சரிங்கம்மா. இப்போ நம்ம போலாமா வீட்டுக்குள்ள? போலாமா கவிதா? சொல்லுங்கம்மா. எங்களோட கிச்சனு இங்கே இப்படி தான் இருக்கும். கேஸ் அடுப்பு, பாத்திரங்கள் எல்லாமே அங்கனுக்குள்ள இருக்கு. உங்க ஊர் மாதிரிலாம் இருக்காது, இங்க நகரத்துல இப்படிதான் இருக்கும். அப்படியாம்மா? எங்க ஊர்ல அடுப்பு மண்ணுல தான் செஞ்சிருப்போம், விறகு வச்சுதான் நாங்க எரிப்போம். அப்படிதான் எங்களோட சாப்பாடே நாங்க ஆக்கி சாப்பிடுவோம். அப்படியா? நீங்க புதுசா இருக்க மாதிரி இருக்கியம்மா. இங்க நீ பழகிக்கிருவ, போக போக நீயும் இதை கத்துக்கிருவ. சரிங்கம்மா. ஓகே கவிதா. அடுத்து நம்ம எங்களோட ரூம் உனக்கு காட்டுறேன். இதான் எங்களோட ரூமு. அதில் எல்லா திங்ஸ் இருக்கும். சரி கவிதா கவிதா, சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். நீ கிச்சன்ல இருக்க திங்ஸ்லாம் பார்த்துட்டு என்னோட ரூம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சரியா? சரிங்கம்மா. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கேம்மா. எது உனக்கு டவுட்னா ஐயாட்ட கேளு சரியா? சரிங்கம்மா. அம்மா அம்மா, என்னை விட்டுட்டு எங்கம்மா போனீங்க? நான் ரூமா போய் உங்களெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே கிடைக்கலம்மா. என்ன அஞ்சலி சொல்ற? நீ என் கூட தானே வந்துகிட்டு இருந்த, எங்க போன? தெரியலம்மா எனக்கேவும். இங்க நிறைய ரூம் இருக்கு, அதனால நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்ப. அதனால தான் அந்த அம்மா பின்னாடியே உன்னை வர சொன்னேன் நானு. மறந்தே போயிட்டேம்மா. இந்த இடம் புதுசா இருக்கும், நமக்கு பழகம் தண்டிக்கும், நமக்கு கன்ஃபியூஸா தான் இருக்கும். அதனால எவ்வளவு பெருசா இருக்குங்க பாருங்கம்மா. ஆமா அஞ்சலி. சரி அஞ்சலி, நீ விளையாண்டுட்டு அப்பா இருக்க இடத்துக்கு போறேன்ட்டு எங்கிட்ட தொலைஞ்சு போயிடாத சரியா? சரிங்கம்மா. நீ ஒவ்வொரு இடமா பாத்துட்டு அப்பாட்ட போறப்ப நான் உன்னை கூட்டு போறேன். சரி. பாப்பா என்ன இங்க பண்ற? நானு எங்க அம்மாவை தேடி வந்துகிட்டு இருக்கேன். இங்க நிறைய ரூமா கிடக்கா, அதனால எனக்கு எந்த பக்கம் போறேன்னே தெரியல, கன்ஃபியூஷன் ஆகுது. சரி பாப்பா. உன் பேரு என்னது? எனக்கு மறந்து போகுது. அது அப்பதே சொன்னேன் அஞ்சலின்னு. ஓ அஞ்சலியா? சரி சரி அஞ்சலி. சரி, கூட ஒருத்தவ வருவாளே, அஸ்லின்றவ வரலையா? அந்த அவ வந்துட்டே இருக்கா. அப்சனா எங்கடி போன? இல்லடி, அவங்க நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்காங்களா, அதனாலதான் அவள விசாரிக்க வந்தேன். எனக்கு கேட்டுச்சு. அஞ்சலி என்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாதானே, கருவாச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட பேசுற? நீ வருஷம் நண்டு தண்டிக்கு இருந்துகிட்டு என்கிட்ட நீ என்ன வந்து பேச இப்பதாண்டி தெரிஞ்சிச்சு. நீ நல்ல பிள்ளைடி, நீ கெட்ட பிள்ளைடி. நீ ஏன் ஒரு கெட்ட பிள்ளைதான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? இல்ல சொல்லி தரவா? ஒன்னும் பயப்பட முடியாது சரியா? கருவாச்சி கருவாச்சி பாத்தியா? ஆமாடி பாக்குறதுதானே இருக்கும். வந்தோடனே நீ அதுக்கு வம்பிச்சுக்கிட்டே இருக்குங்கம்மா. என் பேரை கேட்டு எப்படிலாம் கிண்டல் பண்றாளுன்னு தெரியுமா? என்ன அஞ்சலி சொல்ற? நீ வந்தது உன்னோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டியா? நான் இல்லம்மா, நீங்க எதை சொன்னாலும் நீங்க என்னையத்தையுமா வந்துகிட்டே இருப்பீங்க. நான் தான் சொன்னல, இது புது இடம், அப்படித்தான் இருக்கும், நீதான் அமைதியா இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்கேல. ஆமாமா. சரி, அவங்க இனிமேல் எது சொன்னாலும் நீ கண்டுக்காத சரியா? எதுவா இருந்தாலும் நீ அம்மாட்ட வந்து சொல்லு சரியா? சரிம்மா. சரி, இப்ப நீ அமைதியா போயிரு, அவங்க கிட்டயே போகாத நீ சரியா? சரிம்மா. பாத்தியாடி அப்சனா, அவங்க அம்மாட்ட அஞ்சலி சொல்லிட்டாடி நம்ம செஞ்சத. ஆமாடி, அவ ரொம்ப பண்றா. எப்படி ஏழையா இருந்துகிட்டு பணக்காரவங்க கிட்டயா அவளோட வேலை காமிச்சிட்டால, வச்சுக்குவோம். கவிதா கவிதா மாமா. கவிதா, நான் ஐயா கூட ஒன்று பேசிக்கிட்டு இருந்தேன். நான்
அங்கே உள்ள தொழுவத்தெல்லாம் வந்து ஐயா வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் தொழுவத்தை போய் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. நான் இங்கே அம்மா எனக்கு வேலை சொல்லியிருக்காங்க. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வெளியில் வந்து நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து என்னை கூட்டிட்டு போங்க மாமா. சரி கவிதா, இங்கே உள்ள பொருள்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக இருக்குது, பார்த்து உபயோகப்படுத்து கவிதா. சரிங்க மாமா, அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா வேலை பார்க்குறேன் மாமா. போகிறப்ப அஞ்சலியும் கூட கூட்டு போயிருங்க மாமா. சரி கவிதா, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வேலையை கவனமாக பாரு. சரிங்க மாமா. சரி கவிதா, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம வேகமாக சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகணும். மாமாங்க நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்கப்பா. வா அஞ்சலி, நம்ம தொழுவத்தை போய் பார்த்துட்டு வரலாம். வரேன்ப்பா. இந்த ஏழை விவசாயி இந்த பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே உள்ள வீட்டையும் அவங்களோட இடத்தையும் வந்து சுற்றி பார்த்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு இருந்தாங்க. இவங்க இனி வந்து எப்படி பயணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். எல்லாரும் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.